அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா? எனக்கு கொடுத்த லீவ் முடிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கே ஜெயிலுக்கு திரும்பி போகணும். ஆனா என்ன விஷயம்? எனக்கு இன்னொரு நாள் லீவ் வேணும். எதுக்கு? எங்க அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கடமை செய்ய போலீஸ் இருக்கு. எனக்கு தெரியும் சார். ஆனா போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிறத விட ஒரு திருட அவங்கள சுலபமா தேடி கண்டுபிடிச்சிட முடியும். நான்சென்ஸ். கான்ஸ்டபிள், டேக் ஹிம். தப்பிக்க விட்ட அவனோட தாழ்வுக்கும் காரணமாயிருந்தா அவனோட வாழ்வுக்கும் காரணமாயிருந்தா அதுல தப்பென்ன? இத பாரு, இனிமே என்ன மீறி நீ போன நான் எந்த அளவுக்கு போவேன்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதை. பாஸ்கர், என்ன விட்டுடு. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. இதை விட்டா வேற எங்க போவேன்? வேற ஜெயில் தானே. இதை விட அந்த ஜெயில் பரவாயில்ல. என்ன சொல்ல? நான் சொல்றேன்டா, இதை விட அந்த ஜெயிலே பரவாயில்ல. நீ இப்படி இங்க வந்த, உன் பூட்டு ரொம்ப சாதாரணம். வந்த வழியை திரும்பி என்ன ஒண்ணு செஞ்சிடாத. உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவை நீ தானே சொல்ற. சத்தியமா நான் சொல்றேன். லாக்கெட் என்னதான்? அப்ப நீ தான் எங்க அப்பா சொல்ற. இல்ல, இந்த லாக்கெட் மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்லல, உனக்கே தெரியும். இந்த லாக்கெட் மேல நான் பொய் சத்தியம் செய்ய மாட்டேன். அப்படி நான் யார் சொல்றேன்? ராமையாவை ஜெகதீஷ் தான் சுட்டுக் கொள்ளும். எல்லா இடத்துக்கும் சிஐடி அப்பாயின் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல், டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் சர்ச் நடக்கட்டும். எப்படி அந்த ராஜாவை பிடிச்சாங்களோ ஆயா. நில்லுங்க. என் வீட்லயே திருடலாம். ஏன் ஓடி ஓடி கலைச்சிட்டியா? இல்ல, உங்க பர்மிஷனோட இனிமேதான் ஓட போறேன். என்ன பண்ணால? ஒரு போலீஸ்காரனை விட ஒரு திருடனை இன்னொரு திருடனால தான் பிடிக்க முடியும்னு அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? வட்டிக்கு மீன். எங்க அப்பாவை கொண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, டிஐஜி சார், நீதிக்கும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற உங்களுக்கு ஒரு சோதனை, உங்க பதவிக்கு ஒரு பயங்கர பரீட்சை வந்திருக்கு. உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் திருடன். துப்பாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க போலீஸ் ஆபீசர். துப்பாக்கியோட வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம். இல்ல ஏ பயமா இருக்கா? இந்த டிஐஜி ராம்நாத் எப்ப போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தனும் அப்பவே ரெண்டு விஷயத்தை மறந்துச்சு. ஒன்னு பயம், இன்னொன்னு வந்த பாசம். வெரி குட் சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். இப்ப என் கூட வந்தீங்கன்னா அந்த கடத்தல் கூட்டம் யார், அதுக்கு தலைமை யார், எங்க அப்பாவை கொன்ன அயோக்கிய யாருங்கிறத காமிக்கிறேன். ராமையாவை கொன்னவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை உயிரோட புதைச்சுறேன். நினைவிருக்கட்டும் ஜெகநாத், சின்ன கலப்பட வியாபாரம் செய்து சில்லறையா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒன்ன வெள்ளி தங்கத்துல வியாபாரம் செய்ய கத்து கொடுத்து பெரிய மனுஷனா பேங்கர் ஜெகநாத்தா மாத்தினதே நான் தான். சாதாரண குற்றவாளியா இருந்த என்ன பயங்கர குற்றவாளியா மாத்தினதே நீதான்.
எங்க அப்பா நேரடியா லஞ்சம் வாங்க மாட்டாரு, என் மூலமா தான் வாங்குவாரு. நீ சொன்னதை நம்பி நான் ஏமாந்தேன். வாஸ்தவம் தான். வாழ தெரியாதவன் எங்க அப்பன். லஞ்சங்கிற வார்த்தையே அகராதியில் இல்லை. நேர்மையா நியாயமா நடந்தா சிலதான் வைப்பாங்களே தவிர சில்லறை கிடைக்காதுன்னு அந்த முட்டாளுக்கு புரியல. அதனாலதான் நான் லஞ்சம் வாங்கினேன். ஜெகநாத் ஊரை கொள்ளடிச்ச பணம் சொத்து, அதுக்கெல்லாம் ஒரே வாரிசு மகன். அவளுக்கு ஏத்த மாப்பிள்ள நான். நடக்காதது நடக்கும். அதுவும் இப்பவே இல்ல. ஓசாவுக்கும் மகன் ராதாவும், அவசாவுக்கு நீயும் தான் பொறுப்பு. அவளை நான் இன்னைக்கு சாகடிச்சுட்டேன். அந்த ஏழை பையன் ராஜா வாழ்க்கையை கெடுத்து என்னைக்கு அவனை நான் குற்றவாளி ஆக்குறேனோ அன்னைக்கு அவன் செத்துட்டா. ஜெகதீஷ், நீயா எப்படிங்க வந்த? யார் ஒண்ணு உள்ள விட்டது? என் பங்கு முதல்ல வரட்டும், அப்புறமா வெளியே போறேன். பங்கா? என்னடா பங்கு? எதுக்குடா பங்கு? சப் இன்ஸ்பெக்டர் ராமையாவை தீர்த்து கட்டினதுல ஏன் ஷேர். ஃபூல். உன்னை நான் நம்பி இருந்தா என் கதையே முடிஞ்சிருக்கும். கடத்தல் தங்கத்தோட நீயும் கைதாயிருப்பேன். சமயத்துல நான் வந்து ராமையாவை சுடலன்னா நம்ம சரித்திரமே மாறி இருக்கு. ஏன் பொய் சொல்ற? ராமையாவை நான் தான் சுட்டேன். நான்சென்ஸ். ராமையாவை சுட்டது நான் தான். சுட்ட துப்பாக்கி தான். Now will you get out? Hands up! You murderer! கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். தயவுசெய்து கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். நகராதே. Don't move. சுட்டுடுவேன். Don't move. தயவுசெய்து கிட்ட வராதீங்க. I say don't move. அப்பா நான் சுட்டுடுவேன். I say don't move. நான் சொல்றதை கேளுங்க. கிட்ட வராதீங்க. அப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. யாரு அப்ப? ஒரு கொலைகார பயலுக்கு இந்த டிஐஜி ராமநாத் அப்ப இல்ல. அப்பா ஷட் அப். நீ மனுஷன் இல்லடா, மிருகம்.
கிட்ட வந்தீங்க ராதாவை சுட்டு போடுவேன். நான் சொல்றது கேளுங்க. அப்பா கிட்ட வந்தீங்க ராதாவோட போட்டோ தான் பாப்பீங்க. அப்பா சொல்றது கேளுங்க. அப்பா Constable, take him away. Well done, my boy. ஒண்ணுமில்ல, உன்னை தனியா விட்டுட்டு போறமேன்னு யோசிக்கிறேன். நான் துணை இருக்கும்போது அவ ஏன்பா தனியா இருக்கணும்? தண்டனை முடிஞ்சு நீ திரும்பி வர வரைக்கும் அவ என் கூட தான் இருப்பா. நீ திரும்பி வந்ததும் உனக்கு போலீஸ்ல வேலை வாங்கி தர போறேன். அப்படியே ராதாவையும். வாங்க. அடே, என்னது உள்ள இருந்து வரீங்க? உன்னை பிடிக்க வந்தவனுங்க என்ன பிடிச்சு விட்டானுங்க. சின்ன பொண்ணை கடத்திட்டு வந்ததா கேஸ். அப்புறம் அவங்க அப்ப வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன்னு சொன்ன விற்பாடுதான் விட்டானுங்க. வரட்டுமா? ஐயோ ஏனுங்க ஈரோட்டார. ஏன் நமக்குல்ல அன்னைக்கு இவங்க கிளப்புல அந்த பாட்டை 3வது அடியோட நிறுத்தி போட்டு போயிட்டாங்களே. சொச்சத்தையும் முடிக்க சொல்லுங்க. உள்ள போயிட்டு வரட்டும், எல்லாம் சோமா முடிப்பான். ஐயோ